Hello everyone. So நம்ம previous year question paper discussion பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல நம்ம aptitude and mental ability subjectல இருக்க questions பார்த்துட்டு இருக்கோம். So நமக்கு தெரியும் aptitude and mental abilityனாலே 25 questions. So இதுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு question paperல இருந்து ஒரு 25 questions எடுத்துட்டு வந்திருக்கேன். So அதை ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 வாங்க முடியும். ஸோ மேக்சிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் பேசிஸ்ல தான் போயிருப்போம். ஸோ அதனால உங்களால டைமும் இதுல ஈஸியா சேவ் பண்ண முடியும். அக்யூரேட் ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த குரூப் 4க்காக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபுல் கோர்ஸ் வந்து இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கணுமோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கிளாஸ் நடத்தி அதை வீடியோவா கொடுத்துருப்போம். ஸோ கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ சிலபஸ் ரிலேட்டடா வரக்கூடிய சமச்சீர் கண்டென்ட், ஓல்டு சமச்சீர், நியூ சமச்சீர் எல்லாமே உங்களுக்கு இதுலயே வந்துடும். இதை தாண்டி நீங்க இன்னொரு சோர்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியது வராது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பேக் கூட உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும். ஸோ ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதும் யூனிட் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்சோன்னா அந்த சப்ஜெக்ட்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் சேர்த்து அது தனி டெஸ்டா போகும். அண்ட் தென் ஓவரால் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு இது கூட வந்துடும். அதுவும் டைமர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே. ஸோ டைமிங் எல்லாமே நீங்க இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டா இப்போ உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட டைமுக்கு உங்க பிளேஸ்ல இருந்தே படிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இது என்னதான் ஆன்லைனா இருந்தாலுமே இதுல உடனுக்குடனே உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கான அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ இன்னும் நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். So the income of a person is increased by 10% and then decreased by 10%. How much percent does he lose? ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ அவருக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதுல இருந்து ஒரு 10% குறையுது. ஸோ அப்ப அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியாவே வந்து சக்சசிவ் பெர்சன்டேஜ்ல போட்டுடலாம். ஸோ சக்சசிவ் பெர்சன்டேஜ்னா என்னன்னு பார்த்தோம், plus or minus x plus or minus y plus or minus xy by 100. இதுதான் ஆக்சுவலா. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்து என்ன பெர்சன்டேஜோ அதை நம்ம செகண்ட் எழுதணும். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இன்க்ரீஸ்டுன்னு கொடுத்தா பிளஸ் யூஸ் பண்ணும், அதே டிக்ரீஸ்டுன்னு கொடுத்தா மைனஸ் யூஸ் பண்ணும். அவ்வளவுதான் இங்க. ஓகே. சரி பாருங்க, எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ +10 தான் வரும். அடுத்து பாருங்க டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -10 தென் பிளஸ் ஆர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு. ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒன்னு பிளஸ்ல இருக்கு, இன்னொன்னு மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் என்னதான் வரும், மைனஸ்ல வரும். ஸோ அப்ப -10 × 10 டிவைடட் பை 100. ஸோ +10 -10 கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன இருக்கு, -1. ஸோ இந்த மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஹவு மச் பர்சன்ட் டஸ் ஹி லாஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. அதுலயே தெரிஞ்சிருச்சு நமக்கு வேல்யூ டிக்ரீஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆன்சரும் டிக்ரீஸ்ல தான் கிடைச்சிருக்கு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ 1% அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாப்போமா. சிம்பிளிஃபை சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. என்னது 6.5 × 4.7 பிளஸ் 6.5 × 5.3 டிவைடட் பை 1.3 × 7.9 மைனஸ் 1.3 × 6.9. இதெல்லாம் உட்காந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்க, இது ரெண்டுலயுமே வந்து பார்த்தா நமக்கு ஒரு வேல்யூ காமனா இருக்கு. அப்ப அந்த காமனா இருக்க வேல்யூவை வெளியே எடுங்க. 6.5 காமனா இருக்கு, நான் வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு, 4.7 பிளஸ் இங்க என்ன ரிமைனிங் இருக்கு, 5.3. ஓகேவா? டிவைடட் பை, அதே போல இங்க என்ன வேல்யூ காமனா இருக்கு, 1.3 காமனா இருக்கு. அப்போ 1.3 காமனா எடுத்துட்டோம்னா 7.9 மைனஸ்
6.9 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு 6.5 இன்ட்டு 4.7 + 5.3ங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 1.3 இன்ட்டு 7.9ல 6.9 போயிடுச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்ன 65 டிவைடட் பை 1.3. ஆர்எல்ஸ் நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக 650 டிவைடட் பை 13 எழுதிக்கிறேன். அதாவது 10ஆல மல்டிப்ளை பண்ணி 10ஆல டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ 13ஆல டிவைட் பண்ண என்ன வரும் எனக்கு 1 டைம்ஸ் 5 டைம்ஸ்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி 50. ஆப்ஷன் பி 50 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி காமனா வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்றது மைனஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஒரு சிம்பிளிஃபை சம் தான், சுருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ x² - 16 டிவைடட் பை x + 4 டிவைடட் பை x - 4 டிவைடட் பை x + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x² - 16 எப்படி எழுதலாம்? x² - 16 = x² - 4² எழுதலாமா? ஏன்னா a² - b² ஃபார்முலா என்ன? a + b இன்டு a - b. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இதை இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு a + bனா இங்க a வந்து xன்னு இருக்கு, b வந்து 4ன்னு இருக்கு. அப்ப x + 4 இன்டு x - 4ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஒரு x + 4 இருக்கு. இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திக்கிறேன். மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திரேன்னா என்ன பண்ணும், இன்வர்ஸ்ல எழுதணும். அப்ப x + 4 டிவைடட் பை x - 4ன்னு எழுதிக்கிறேன். எப்பவுமே டிவிஷன்ல கொடுத்திருந்தா அதை மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்துங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்துறீங்கன்னா இன்வர்ஸ்ல பண்றீங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும், இந்த x + 4 இந்த x + 4 கேன்சல் ஆயிடும், இந்த x - 4 இந்த x - 4 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்னதான் இருக்கு, எனக்கு x + 4 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்கன்னு கேட்காங்க. சோ மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னப்பா வரும்? சோ இதானே இருக்கிறதுல மிகப்பெரிய 6 இலக்க எண். ஏன்னா இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணா கூட அது 7 இலக்க எண்ணா மாறிடும். அப்ப மிகப்பெரிய 6 இலக்க எண் தான் இதுதான். சோ இந்த 3 நம்பரும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த இதுல. சோ இதுக்கு நம்ம ஒவ்வொன்னா போட்டெல்லாம் செக் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்றோம்னா இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்துறோம். ஸோ எல்சிஎம் எடுத்துட்டோம்னா அந்த எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் நம்பர் டிவைட் பண்ற மாதிரி அந்த எல்சிஎம் காமனா டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸால இது டிவைட் ஆகுதுன்னா எல்சிஎம் ஆலையும் அது டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அப்ப பாருங்க 24, 15, 36 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3ஆல எடுக்கலாமா? 8 3s are 24, 5 3s are 15, 12 3s are 36. அகைன் 4ஆல போடலாமா? அப்ப என்ன வரும் எனக்கு? 2 4s are 8, 5 3 4s are 12. ஸோ அப்ப என்ன வரும்? 4 3s are 12, 12 3s are 36, 36 into 10 316 வரும். ஸோ அப்ப இந்த நம்பரை 360ஆல டிவைட் பண்ணோம்னா எந்த நம்பர் எக்ஸாக்டா வருதோ அது இந்த நம்பர்ஸால இண்டிவிஜுவலா டிவைட் ஆகுறப்ப எனக்கு ரிமைனிங் வராது. ஸோ பாப்போமா? ஸோ அப்போ 360ஆல டிவைட் பண்ணும். 360ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் எனக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 999 இருக்கு. ஸோ இதை 2 டைம்ஸ் போடலாமா? 2 டைம்ஸ் போட்டோம்னா எனக்கு 720 வரும். ரிமைனிங் எவ்வளோ வரும் எனக்கு? 9 7 2. தென் அகைன் ஒரு 9 இருக்குங்க. எத்தனை டைம் போடலாம்? 7 டைம்ஸ் போடலாமா? 7 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் எனக்கு? 2520 வரும். ஓகே, சரி 2520 வரும். ஸோ அப்போ அகைன் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 9 7 2 அகைன் 279 தான் வருது. ஸோ அகைன் ஒரு 9 இருக்குங்க. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2520 7 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ திருப்பி நம்ம மைனஸ் பண்ணும்போது 279 வரும். இன்னொரு 9 இறக்குறோம். ஸோ அப்போ 2520. ஸோ அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்கு? 279 வந்து வருது. ஸோ அப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீதியின்றி வகுபடணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ இந்த நம்பர் இதான் இருக்கலே மிகப்பெரிய 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பரை நான் இந்த எல்சிஎம்ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு 279 வந்து ரிமைனிங் கிடைக்குது. எனக்கு என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க? ரிமைனிங் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 6 டிஜிட் நம்பர்ல இருந்து இந்த 279 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப என்ன வரும் எனக்கு?
999. ஸோ இந்த 999 இருந்து இந்த 279 போயிடுச்சுன்னா 720 கிடைக்கும். அப்ப 999,720 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். புரியுதா? சோ இந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகணும். ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு இந்த 3 நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடியது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ரிமைனிங் வந்து ஒரு 4 வரணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கொடுத்துட்டு எத்தனை டிஜிட் நம்பர், இப்ப இங்க 6 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இதே 5 டிஜிட்னு கொடுத்தாங்கன்னா இதை மட்டும் கன்சிடர் பண்ணுவீங்க. 4 டிஜிட்னா இதை மட்டும் எடுப்பீங்க. சோ அந்த எல்சிஎம் ஆல இந்த டிஜிட்ஸை டிவைட் பண்ணுங்க. சோ ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. மீதி அப்படின்னா அந்த மொத்த வேல்யூவை மைனஸ் பண்ணிடுங்க. மொத்த வேல்யூ மைனஸ் பண்ணா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடைச்சிடும். சோ சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ரிமைனிங் 4 வரணும் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க. மீதி 4 வரக்கூடிய 6 இலக்க எண்ணு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீதியின்றி வகுப்படக்கூடியதை கண்டுபிடிச்சிட்டு அது கூட ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இப்பெல்லாம் இந்த மாடல்ல அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. லாஸ்டா நடந்த குரூப் 4ல கூட இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Kalai wants to cut identical squares as big as she can from a piece of paper measuring 168 mm by 196 mm. What is the length of the side of the biggest square? கேட்டிருக்காங்க. கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாலை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா HCF ஓட அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே. சோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிக்கஸ்ட், கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டா அது உங்களுக்கு HCFங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். சோ அப்ப என்ன பண்ணும், ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரோட சைஸ் பாத்தீங்கன்னா 168 into 196. சோ ஒரு பேப்பர் இருக்கு, பேப்பரோட டைமென்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க, 168 mm 196 mm கொடுத்துட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன பண்றாங்க, சோ சதுரங்களா வெட்டுறாங்க. சோ அப்படி சதுரமா வெட்டும் போது இதுல மிகப்பெரிய சதுரமா கிடைக்கக்கூடியது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. சோ மிகப்பெரிய சதுரத்துடைய டைமென்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சைடோட பக்க அளவு என்ன. சோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 168க்கும் 196க்கும் HCF கண்டுபிடிங்க. அதுதான் நம்மளோட ஆன்சர். சோ இதுக்கு HCF நீங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். சோ டைரக்டா எல் மெத்தட்லயும் போடலாம், இல்ல கண்டினியூஸ் சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல போடலாம். எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் டைரக்டா எல் மெத்தட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோ அதுலயே நான் சால்வ் பண்றேன். சோ 4 ஆல டிவைட் பண்ணலாமா. சோ அப்ப 4 4s are 16, 2 4s are 8, then 4 4s are 16, 9. சோ இத பார்த்தா எதால டிவைட் ஆகும், 7 ஆல டிவைட் ஆகும். அப்ப 6 7s are 42, 7 7s are 49. அப்ப எனக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. சோ அப்ப நம்மளோட HCF என்னது, 4 into 7 which is equal to 28. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அவங்க கட் பண்ணதுலே மிகப்பெரிய ஸ்கொயருடைய டைமென்ஷன். அப்ப 28 mm அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. LCM of two numbers is 432 and their HCF is 36. If one of the number is 108, then find the other number னு கேட்டிருக்காங்க. சோ என்னது, சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் HCF LCMனு வந்துட்டு நம்பர்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அப்படின்னாலே என்ன சொல்லியிருந்தேன், HCF into LCM is equal to product of two numbers. product of two numbers. அப்ப HCF ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 36. LCM ஓட வேல்யூ 432 which is equal to ஒரு நம்பர் எனக்கு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 108னு கொடுத்துட்டாங்க. தெரியாத நம்பரை Xன்னு வச்சுக்கிறேன். இப்ப கேன்சல் பண்ணலாமா. சோ எதால கேன்சல் பண்ணலாம், 4 ஆல பண்ணலாமா. 4 ஆல பண்ணோம்னா என்ன வரும், 2 4s are 8, remaining 2, 7 4s are 28. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 9 4s are 36. அகைன் 9 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 times 3 times வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 times 4 times 4 times வரும். அப்ப X ஓட வேல்யூ எவ்வளவு, 144. அப்ப அந்த another நம்பர் என்னது, 144 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. find the LCM lowest common multiple of 24x square y, 36xy square and 48xy அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய மீச்சிறு பொது மடங்கு மீசிமா LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூஸ்க்கு தனியா LCM கண்டுபிடிச்சிருங்க. வேல்யூக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும், 24 36 48. LCM எடுத்தா என்ன வரும்,
4 ஆல எடுக்கலாமா? 4 ஆல எடுத்தோம்னா 6 4s are 24. தென் வந்து பாத்தீங்கன்னா 9 4s are 36. தென் இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 12 4s are 48 வரும். தென் இங்க 3 ஆல எடுக்கலாமா? 3 ஆல எடுத்தோம்னா என்ன வரும் எனக்கு? 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. அகைன் 2 ஆல எடுக்கலாமா? 12 எடுத்தோம்னா இது 1 டைம் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் எனக்கு? 3 வரும். 2 2s are 4. அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 3s are 12, 12 2s are 24, 24 into 2 48, 48 into 3ங்கிறப்ப 144னு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த வேல்யூ 144. இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 144னு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணுங்க? இப்ப இந்த வேல்யூஸை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் என்னன்னு, ஹெச்சிசிஎஃப்னா என்ன அர்த்தம்னா காமனா இருக்கிறத மட்டும் எடுக்கணும். அதே போல பவர்ஸ்ல வருதுன்னா பவர்ல இருக்கிறதுல சின்ன பவர் ஏதோ அதை மட்டும் தான் ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். அதே எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா வேல்யூயுமே கன்சிடர் பண்ணும். அதே போல பவர் பெருசா இருக்கிறத எடுக்கணும். இங்க பாருங்க எக்ஸ் ஒய் தான் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு, அதனால நான் அப்படியே அந்த எக்ஸ் ஒய் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ பவர் இருக்கிறதுலே பெரிய பவர்னா இது எக்ஸ் ஸ்கொயர். அதே போல ஒய்க்கு பார்த்தோம்னா ஒய் ஸ்கொயர். ஸோ அப்ப 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டிவைட் 180 இந்த ரேஷியோ 10:8ன்னு கொடுத்துருக்காங்க. 180 10:8 என்ற விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 180 இருக்கா, இந்த 180 வந்து பாத்தீங்கன்னா 10:8ன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்ப ஆக்சுவலா அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி நீங்க ரேஷியோவை பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ஸோ அதாவது இந்த ரெண்டு ரேஷியோவுடைய டோட்டல் பார்ட்ஸ் தான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 18 இருக்கு. அப்ப இந்த 18 பார்ட்ஸ் ரேஷியோல பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 18. அந்த 18 பார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு எதுக்கு ஈக்குவல்? 180க்கு ஈக்குவல். ஸோ அப்ப இதுல 10 பார்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வரும்? 8 பார்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வரும்னு பார்க்கணும். ஸோ அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது 1 டைம்னு வரும். ஸோ இது 10 டைம்ஸ்னு வரும். ஸோ இப்படி எல்லாமே கேன்சல் பண்ணுவோம். அதாவது இதை கேன்சல் பண்ணுவோம், இதையும் கேன்சல் பண்ணுவோம். அதே போல இங்க இருக்க வேல்யூ இங்க இருக்க வேல்யூஸை கேன்சல் பண்ணுவோம். கிராஸ்ல மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஷார்ட்கட்க்கு இப்படிதான் பண்ணுவோம். ஓகே, அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன? இந்த வேல்யூ 100ல இருந்திருக்கு, இந்த வேல்யூ 80ல இருந்திருக்கு. கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ அப்ப 100:80 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இல்ல இதை நம்ம எப்படி எழுதணும்னா, ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோவை பார்த்ததுமே அங்க ஒரு எக்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் எக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன்? இப்ப ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணி தான் 10/8ன்னு கொண்டு வரோம். ஸோ அப்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இருக்குதுலே ரேஷியோ. இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் இவங்க சிம்பிளிஃபை பண்ணாம கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபைன், அதை ரெண்டுக்கும் காமனா இருக்க வேல்யூஸால எல்லாமே டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்ப கண்டிப்பா இது ரெண்டுக்கும் என்னவா இருக்கும்? காமனா ஒரு வேல்யூ இருந்திருக்கும். அந்த வேல்யூவை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? 10x + 8x = 180 அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே, ஸோ அப்ப 18x = 180. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? இதோட கேன்சல் பண்ண 10. ஸோ நான் இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணாம தான் டைரக்டா நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ 10னா 10xோட வேல்யூ என்ன? 10 × 10 100. 8xோட வேல்யூ என்ன? 8 × 10 18 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, a book has 70 pages with 30 lines of printed matter on each page. If each page is to have only 20 lines of printed matter, then the number of pages that the book has. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்துருப்போம், செயின் ரூல்னு. அதே கான்செப்டை இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு பதிலாக இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க டேஸ்க்கு பதிலாக இங்க பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஒரு எனக்கு? ஸோ வந்து பாத்தீங்கன்னா 30 lines into 70 pages which is equal to, அப்ப 20 lines இருந்தா எத்தனை pages வரும்? ஸோ கேன்சல் பண்ணுவோம். இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2ஆல கேன்சல் பண்ணுவோம். இது 1 டைம் 15 டைம். ஸோ அப்ப 15 × 7 அப்படிங்கிறப்ப எக்ஸோட வேல்யூ 105ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி 105 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 105 இஸ் த ரைட் ஆன்சர்.
Next பாருங்க, an office opens at 9 a.m. and closes at 5:30 p.m. with a lunch interval of 30 minutes. Then the ratio of lunch interval to total period in the offices. ஒரு அலுவலகம் 9 மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கு மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, 9 o'clock ஆஃபீஸ் ஓபன் பண்றாங்க, காலையில 9 o'clock, ஈவினிங் 5:30 வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கு. அப்ப மொத்த ஆஃபீஸ் டைம் எவ்வளவு? எனக்கு 9க்கும் 5:30க்கும் இன்பிட்வீன் டைம்னு பார்த்தோம்னா எனக்கு மொத்தம் 8:30 hours, 8 hours 30 minutes இருந்திருக்கு. 8 hours 30 minutes இல்ல இப்படி கூட எழுதிக்கோங்க, 8 hours 30 minutes. ஓகே, சோ இப்ப ஹவர்ஸ் நான் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? ஏன் நான் ஹவர்ஸ் மினிட்க்கு கன்வெர்ட் பண்றேன்? இங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் லஞ்ச் இன்டர்வல்க்கும் டோட்டல் பீரியட் ஆஃப் ஆஃபீஸ்க்கும் கேட்டிருக்காங்க. லஞ்ச் இன்டர்வல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 minutes. இது பார்த்தா எனக்கு மினிட்ஸ்ல இருக்கு. அப்போ நான் எப்பவுமே ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்னா எல்லா யூனிட்மே சேம்ல இருக்கணும். ஸோ இப்ப ரெண்டு வேல்யூக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோமா, அந்த ரெண்டு வேல்யூவும் ஒரே யூனிட்ல இருக்கணும். ஸோ இங்க மினிட்ஸ்ல இருக்கனால இதையும் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்க. அப்ப 8 hours 30 minutes மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? ஹவர்ஸ் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 60 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 8 6 are 42, 8 6 are 48, 48 பிளஸ் ஒரு 30 அப்படிங்கிறப்ப எவ்வளவு வரும்? எனக்கு 5-10 minutesனு கிடைக்கும். 8 hours 30 minutes or 5-10 minutes. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் லஞ்ச் இன்டர்வலுக்கும் டோட்டல் பீரியடுக்கும். உணவு இடைவேளை எவ்வளவு நேரம்? 30 நிமிஷம். டோட்டல் டைம் எவ்வளவு? 5-10. அப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணா 1 time. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 17 time கிடைக்கும். ஸோ அப்போ 1:17 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க பாட்டுக்க டோட்டல் டைம் பீரியடுக்கும் லஞ்ச் இன்டர்வலுக்கும் ரேஷியோ பார்த்துடக்கூடாது. 5:10/13 போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஸோ கொஸ்டின்ல என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A principal becomes ₹10,050 at the rate of 10% in 5 years. Then find the principal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஃபார்முலாவே ஈஸி தான், நீங்க ஃபார்முலாலே போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இங்க வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுக்கல, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அமௌண்ட் ஃபார்முலாலே கூட நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததுதான் அமௌண்ட். ஸோ பிளஸ் PNR/100. ஆர் பிரின்சிபலை காமனா எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் NR/100ன்னு வரும். ஸோ இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம் பாருங்க. ஸோ இப்ப எப்பவுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்? பிரின்சிபல் அப்படிங்கிறத தான் நம்ம எப்பவுமே 100% எடுத்துப்போம். 100%ங்கிறது எப்பவுமே பிரின்சிபலா இருக்கும். அப்ப அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தானே அமௌண்ட். இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு 10%. அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years. So simple interest or rate of interest. Rate of interest for 5 years எவ்வளவு வரும் எனக்கு? So 5 into 10ங்கிறப்ப 50%. அதாவது ஒரு வருஷத்துக்கு 10%னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வருஷம் எல்லாம் வட்டி மாறாது. ஸோ இந்த வருஷம் 10%னா அடுத்த வருஷமும் 10% தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி மாறும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு வட்டி போடுவாங்க. இங்க நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், தனி வட்டி தான். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்? அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? 50% இருக்கு. அப்ப 100 + 50 அப்படிங்கிறது எவ்வளவு வரும்? எனக்கு 150%. ஸோ அப்ப இந்த 150% தான் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10,015 கொடுத்துருக்காங்க. அப்போ 150% அப்படிங்கிறது 10,050னா என்னோட 100% எவ்வளோ? ஸோ கேன்சல் பண்ணுவோமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணும்போது 3 5s are 50, 2 5s are 10. அண்ட் தென் இதை கேன்சல் பண்ணுங்க, இது 1 டைம். இதை கேன்சல் பண்ணோம்னா 3 times 5 times 3 3 50.
இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை, இங்க ஒரு 2 இருக்குல்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் எனக்கு 6700 கிடைக்கும். அப்ப பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவு 6700. சோ இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க உட்காந்து எக்ஸாம்ல போட்டுக்க கூடாது, பார்த்ததுமே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரும். அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எங்க, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு எவ்வளவு 50%. அப்ப அந்த பிரின்சிபல் 100%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50% சேர்ந்ததுதான் அமௌண்ட். அப்போ 150%ங்கிறது தான் இந்த அமௌண்ட். இதெல்லாம் நீங்க மைண்ட்லயே போட்டுக்கணும். இந்த ஒரு ஸ்டெப் தான் நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், find the simple interest for 2000 at 5% per annum for 2 years. ஸோ ஃபார்முலாலே போடுறதுனாலும் போடலாம், இல்லை நீங்கள் ஷார்ட்கட்ல போடலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5% 1 இயருக்கு. அப்போ ஃபார் 2 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? ஃபார் 2 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10%. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வருஷம் வட்டி மாறுபடாது, அதனாலதான். ஸோ அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10% ஆஃப் 2000. ஸோ இதானே என்னோட பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் n கொடுத்துருக்காங்க. அப்ப ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10% ஆஃப் 2000. ஸோ நமக்கு ஒரு நம்பரோட 10%ங்கிறது ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறதா. இப்போ எனக்கு 200ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். In how many years will rupees 1600 becomes rupees 1852.20 at 5% per annum where interest compounded annually? ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டி வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும்னு கேட்டுருக்காங்க. ஸோ நீங்க இதை ஃபார்முலால கூட போடலாம். ஃபார்முலால போட்டோம்னா பிரின்சிபல் இன்டூ 1+r/100 ஹோல் பவர் என்னன்னு வரும். ஸோ இதுல போடலாம். ஸோ பட் பவர்ல இருக்கிறதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பிரின்சிபல் எனக்கு 1600ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப 1600ன்னு இருக்கா. ஸோ அப்ப எனக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 5% கண்டுபிடிச்சா என்ன வரும்? 10%னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 160. 5%னா அதை 2ஆல டிவைட் பண்ண. அப்போ 160/2ங்கிறப்ப 80. அகைன் 5% அப்படின்னா பாருங்க என்ன ஒரு எனக்கு 1%னா 10%னா 80, 8 5%னா 4ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்னா 2-1 மெத்தட்ல போடும். இதை 2-1ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வரும்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 160 வரும். 164 தான் பட் வரும். பட் இங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1852.2 மைனஸ் 1600. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது? 252.20 இருக்கு. 252.20 வருது. அப்ப எனக்கு 2 இயர்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அகைன் ஒரு 5% போட்டு பாருங்க. ஸோ 10%னா 0.4 வரும். 5%னா 0.2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 0.2 வந்துருச்சு. இப்ப இதை வச்சே சொல்லிடலாம் இது 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க போட்டு பாருங்க. இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 3ஆல இதை 1ஆல. ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 240. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 12, இது 0.2. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 252.2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அப்போ இங்கே கிடைச்சிருச்சா இந்த சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? அப்போ 3 இயர்ஸ். ஃபார்முலால போடாமலே நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் ஞாபகம் வச்சுட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகாது நமக்கு. அதனால தான் நான் இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேவா? The population of a town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2018. Find the population in the year 2016. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதே தான் ஃபார்முலால போட்டும் நீங்க போடலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1+r/100 தான் ஹோல் பவர் n. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா r கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட அமௌண்ட். ஸோ n வந்து பாத்தீங்கன்னா இங்க 2018க்கு கொடுத்துருக்காங்க, 2016க்கு கேட்கறாங்க. அப்ப 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது என்ன கேட்கறாங்க? பிரின்சிபல் தான் எனக்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். RLs. ஸோ 2 இயர்ஸ்லாம் கேட்குறப்ப நம்ம சக்சஸிவ் பர்சன்டேஜ் வச்சு கூட போடலாம். ஸோ என்ன அப்படின்னு சக்சஸிவ் பர்சன்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். +r - x +, +r - y +,
plus or minus xy by 100. இங்க நீங்க ஒரே ஒரு ரேட் பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ முதல் வருஷம் 6%, ரெண்டாவது வருஷமும் 6% அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ முதல் வருஷம் 6% இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது வருஷமும் 6% ஆகுது. அப்போ +6 தான் போடும். +6 into 6 by 100. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 12.36% கிடைக்குது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது? 2 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 12.36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்ப பிரின்சிபல் அப்படிங்கிறது எனக்கு 100%, அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்ப பிரின்சிபல் 100%னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12.36%. அப்ப எவ்வளவு ஒரு எனக்கு 112.36%. இந்த 112.36% தான் எனக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 112.36% அப்படிங்கிறது 2,38,765 அப்படின்னா 100% எனக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பாயிண்ட்ல இருக்க பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க சால்வ் பண்றேன். 11236 இது வந்து எவ்வளவு மாறி இருக்கு? 2876,500. ஸோ ஒரு சைடு நீங்க வந்து 100ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா இன்னொரு சைடும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். 100% அப்படிங்கிறது எவ்வளோ? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எதால கேன்சல் பண்ணலாம்? இதை வந்து பாத்தீங்கன்னா 4ஆல கேன்சல் பண்ணலாமா? 4ஆல பண்ணா எவ்வளோ வரும் எனக்கு? 2 4s are 8, remaining 3, 8 4s are 32, remaining 0 வரும். தென் 9 4s are 36. இங்கே கேன்சல் பண்ணோம்னா 5 4s are 20, remaining 3, 9 4s are 36, remaining 2, 6 4s are 24, remaining 3, 9 4s are 1, 2 5ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இதை 2809ஆல கேன்சல் பண்ணும். இதை வந்து பாத்தீங்கன்னா இதை ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 5 எந்த நம்பராலுமே இது கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இது 53ஆல கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? இதை வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஏன்னா 28ங்கிறப்ப 2ஆல மல்டிப்ளை பண்றப்ப 56ன்னு வரும். 3ஆலங்கிறப்ப அதிகமா போயிடும். ஸோ அப்ப 2 டைம்ஸ் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5618 வரும். ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட பாத்துக்கலாம், ஏன்னா சின்ன சின்ன நம்பர்ஸா தான் வரும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ திங்க் 35 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 35 வந்துச்சுன்னா சாரி 351 வரும். ஸோ அப்போ 3511 இருக்கும். 3511ங்கிறப்போ 1 டைம் தான் வரும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 702 கிடைக்கும். அப்போ 7022 இருக்கும். அப்போ 7022ங்கிறப்ப அகெயின் 2 டைம்ஸ் தான் போட முடியும். 2 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப அகெயின் 5618 வரும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1404 இருக்கும். 14045 அப்படிங்கிறப்ப ஸோ உங்களுக்கு 5 டைம்ஸ் எக்ஸாக்டா போட்டா வரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை டைம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2125ன்னு வரும். 2125 வரும். ஸோ இதை 100ஆல மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் வில் பி 212500ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கண்டினியூஸா போட்டனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் உங்களால 2809ஆலே ஈஸியா உங்களால டிவைட் பண்ண முடியும். ஏன்னா சின்ன சின்ன நம்பர்ஸா தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்ப 212500ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்க இதுல போய் கேன்சல் பண்றதை விட இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, find out the circumference of a circle whose diameter is 21 cm. 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னப்பா? 2πr. ஸோ இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் எனக்கு எவ்வளவு வரும்? டயாமீட்டர் பை 2, ஸோ 21/2ன்னு கிடைக்கும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 21/2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். 7ஆல கேன்சல், இது 1 டைம் 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 22 இன்ட்டு 3ங்கிறப்ப 66 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, find the surface area of a spherical ball of diameter 14 cm. விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னப்பா? 4πr². 4πr². எனக்கு இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. d = 14 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் எவ்வளவு வரும்? 14/2ங்கிறப்ப 7 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7.
7 into 7 போட்டுக்க ஸ்கொயர் வந்திருக்கனால கேன்சல் பண்ணுமா இது 1 டைம் இது 1 டைம்னு வரும் ஸோ அகைன் மல்டிப்ளை பண்றப்ப 7 4s are 28 28 into 2ங்கிறப்ப 56 கிடைக்கும் ஸோ இந்த 22 நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 into 11 ஸ்பிளிட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி அதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டேன் ஸோ அப்போ 56 into 11 அப்படிங்கிறப்ப 5 6 11ஆல மல்டிப்ளை 6 6 plus 5 11 ரிமைனிங் 1 5 plus 1 6 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸோ இந்த ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன்லாம் நான் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் நம்ம கோர்ஸ்லயே ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன்ல எல்லாம் நீங்க ரொம்பவே டைம் சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க A can do a work in 24 days if A and B together can finish the work in 6 days then B alone can finish the work in how many days A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் A மற்றும் B ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் B என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க சோ பாருங்க A வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாராம் 24 daysல முடிக்கிறார் ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க சோ இப்ப நம்ம இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் எவ்வளவு டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த 2 வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அதுதான் டோட்டல் ஒர்க் 24க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 24 தான் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இவங்களுடைய 1 day ஒர்க் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும் ஸோ டோட்டல் ஒர்க் 24 அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்போ ஒரு நாள் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் அப்போ 24 டிவைடட் பை 24ங்கிறப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான் முடிச்சிருப்பாங்க அப்போ ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தோம்னா 24/6 அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு 4 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா சரி இப்போ B உடைய 1 day ஒர்க்கு B's 1 day ஒர்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஏ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குக்கு முடிக்கிறாங்க ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு முடிக்கிறாங்க அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு பியோட 1 day ஒர்க் கிடைச்சிருமா இப்ப பியோட 1 day ஒர்க் எவ்வளோ 3 ஸோ அப்ப பி வந்து எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க நம்பர் ஆஃப் டேஸ் பிக்கு எவ்வளோ ஆகும் ஸோ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 1 day ஒர்க்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ 24/3ங்கிறப்ப 8 daysல முடிப்பாங்க ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க carpenter A takes 15 minutes to fit the parts of a chair while carpenter B takes 3 minutes more than A to do the same work. Working together, how long will it take for them to fit the parts for 22 chairs? தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாட்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் இருவரும் இணைந்து வேலையை செய்து 22 நாட்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுறாங்க சோ பாருங்க கார்பெண்டர் ஏ வந்துட்டு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க கார்பெண்டர் பி வந்துட்டு ஏ எடுத்ததை விட 3 மினிட்ஸ் அதிகமா எடுக்கலாங்க ஸோ அப்போ 15 + 3 எவ்வளோ வரும் 18ன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய டோட்டல் ஒர்க் அதே டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான் 18க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 90 கிடைக்கும் ஸோ அப்போ இவங்களுடைய 1 day ஒர்க் இது டோட்டல் ஒர்க்கு நெக்ஸ்ட் 1 day ஒர்க் கால்குலேட் பண்ணுங்க 1 day ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொன்னேன் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் அப்போ 90/15ங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 6 ஸோ அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 90/18ங்கிறப்ப எவ்வளோ கிடைக்கும் எனக்கு 5ன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய மொத்த ஒர்க் எவ்வளோ 2 பேரும் சேர்ந்து ஏயும் பியும் சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒர்க்குன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 11 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இங்க வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து டேஸ் கான்செப்டே வச்சுப்போம் அப்ப நமக்கு போட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனாலதான் நான் இந்த இடத்துல 1 day ஒர்க்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 11 parts of work முடிப்பாங்க ஸோ அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டைம்னு கூட வச்சுக்கோங்க ஸோ டோட்டல் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்தோம்னா எவ்வளோ வரும்னா டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிப்போம் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அவங்களுடைய 1 day ஒர்க் அப்போ 90/11 minutes வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஒரு சேரை ஃபிட் பண்ணா அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் தான் இது ஓகேவா ஓகே சரி
இப்ப என்ன கேட்டிருக்காங்க எனக்கு? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரை ஃபிட் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம். எனக்கு மொத்தம் 22 சேர் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு சேருக்கு எனக்கு 90/11 மினிட்ஸ்னா 22 சேருக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சோ அப்ப என்ன வரும் எனக்கு? 22 into 90/11. இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? இது 1 டைம், இது 2 டைம் வரும். அப்ப 90 into 2ங்கிறப்ப 180 மினிட்ஸ்னு கிடைக்கும். அப்ப 22 சேர்ஸை ஃபிட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? 180 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. M is the daughter of N. O is the son of N. Also father of P. What is the relation between P and N? M என்பவர் எண்ணின் மகள், எண்ணின் மகன் O மற்றும் O P யின் அப்பா. P மற்றும் என்னுடைய தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே டாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சன்னு பாத்தீங்கன்னா டாட்டர்னு பார்த்தா சர்க்கிள், டாட்டர்னு பார்த்தாலே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சன்னு பார்த்தா பாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்ப இங்க வருவோமா? சோ என்ன சொல்லிருக்காங்க? M is the daughter of N. அதாவது என்னுடைய பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? M. ஏன்னா டாட்டர்னு பார்த்து சர்க்கிள் பண்ணிக்க சொன்னேன்ல. என்னுடைய பொண்ணு யாரு? M. ஓகே, M என்பவர் என்னினுடைய மகள். சோ அப்ப ஒரு ஜெனரேஷனா அப்படி கீழே கீழே போட்டுட்டே வாங்க. சோ அப்ப என்னுடைய மகள் M. அப்ப அந்த ஜெனரேஷனை நான் கீழே போட்டுக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? O is son of N கேட்டிருக்காங்க. சோ என்னினுடைய மகன் தான் யாருன்னு கொடுத்திருக்காங்க? ஓன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, பாக்ஸ் போட்டுக்கணும்னு சொன்ன சன்னு பார்த்தா. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஓ வந்து யாருடைய அப்பாவா? பீனுடைய அப்பாவா. சோ பீயோடைய அப்பா தான் யாரு? ஓ. சோ அப்ப இவங்க ரெண்டு பேரோட ஜெண்டர் நமக்கு சொல்லல, மேலா ஃபீமேலான்னு சொல்ல. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் பார்த்தா என்ன வரும்? என்னுடைய கிராண்ட் டாட்டரா இருக்கலாம், இல்ல கிராண்ட் சன்னா இருக்கலாம். அப்படிதானே? என்னுக்கு பி வந்து என்ன ரிலேஷன் பார்த்தா கிராண்ட் டாட்டர் ஆர் கிராண்ட் சன்னா இருக்கலாம், அதாவது பேரன் இல்ல பேத்தியா இருக்கலாம். சோ அதே போல பிக்கு வந்து என் யாருன்னு பார்த்தோம்னா கிராண்ட் பேரண்டா இருப்பாங்க, ஒண்ணு கிராண்ட் மதரா இருப்பாங்க, இல்ல கிராண்ட் ஃபாதரா இருப்பாங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். இங்க நமக்கு என்ன ஜெண்டருங்கிறத நமக்கு இங்க கொடுக்கல, பட் ஆப்ஷன்ல பாப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிஸ்டர், ஆன்டி, மதர், கிராண்ட் மதர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மூணு ரிலேஷனுமே வராதுன்னு சொன்னோம். அப்ப பி மற்றும் என்னோட தொடர்பு என்னன்னு பார்த்தோம். இவங்களுக்கு பிக்கு என் வந்து யாரு? கிராண்ட் பேரண்ட். அப்ப ஒண்ணு கிராண்ட் மதரா இருக்கலாம், இல்ல கிராண்ட் ஃபாதரா இருக்கலாம். இங்க ஆப்ஷன்ல நமக்கு கிராண்ட் மதர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கவுண்ட் த நம்பர் 7 present in the 2-digit numbers. ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா? சோ 7. சோ ஈரிலக்க எண் தானே சொல்லிருக்காங்க. ஈரிலக்க எண்ணா 2-digit நம்பர். அப்ப 17 வரலாம், 27, 37, 47, 57, 67, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, then 87, then 97. கவுண்ட் பண்ணுங்க எத்தனை இருக்குன்னு. எனக்கு என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கவுண்ட் த நம்பர் 7 present in the 2-digit number. மொத்தம் ஈரிலக்க எண்கள் மொத்தம் எத்தனை எண்கள்ல 7 வரும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஈரிலக்க எண்களுடைய கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க, மொத்த 7னுடைய எண்ணிக்கை கேட்கல. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈரிலக்க எண்களுடைய எண்ணிக்கை தான், 7னுடைய எண்ணிக்கை கேட்கல. அப்ப கவுண்ட் பண்ணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதை நீங்க 2 டைம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடக்கூடாது. அப்ப 19 வந்துடும். அப்ப அது தப்பாயிடும். சோ எனக்கு மொத்தம் எத்தனை 2-digit நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் 18 2-digit நம்பர்ஸ்ல 7 வந்து வருது. The difference between simple interest and compound interest for a sum of rupees 8,000 lent at 10% per annum in 2 years is ரூபாய் 8,000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ஃபார்முலா படியும் போடலாம், பட் ஒவ்வொரு இடத்துல நிறைய ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஃபார்முலாவே இல்லாமலே போட்டுக்கலாம். சோ அப்ப 8,000. சோ 8,000க்கு 10% எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க? 10%. அப்ப இந்த 8,000ல 10% எவ்வளவுன்னு பாருங்க, 800ன்னு கிடைக்கும். சோ இப்ப முதல் வருஷம் பிரின்சிபல் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறாது. சோ 8,000 தான் இருக்க போகுது, வட்டி தான் அதிகரிச்சுட்டே வரும். சோ அப்ப முதல் வருஷம் 800, ரெண்டாவது வருஷமே 800. சோ இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சோ எனக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வட்டிக்கு வட்டி பார்க்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வட்டிக்கு வட்டி பார்க்கணும். சோ பிரின்சிபலுக்கு 2 வருஷத்துக்கான வட்டி இதுதான். இப்ப வட்டிக்கு வட்டி பார்த்தோம்னா என்ன வரும், இந்த வட்டிக்கு ஒரு 10% போடணும். அப்ப 800க்கு ஒரு 10% எவ்வளவு வரும், 8. சோ அப்ப இந்த 3 வேல்யூவே ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ வெறும் பிரின்சிபலுக்கு மட்டும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கும் வட்டி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் பொதுவா இந்த 800 இருக்கும், இந்த 800 இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ராவா வரக்கூடியது என்ன, இந்த 80 மட்டும் தானே எக்ஸ்ட்ராவா வருது. சோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதே 3 இயர்ஸ்னு கொடுத்தாங்களா என்ன பண்ணுவீங்க, 8000 சோ 3 தடவை போடுவீங்க. சோ அப்ப என்ன ஆகும், 10% போட்டீங்கன்னா இங்கே 800 வரும், அகைன் இங்கே 800 வரும், இங்கே 800 வரும். சோ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த வட்டிக்கு ஒரு வட்டி பார்ப்போம். அப்ப இதுக்கு ஒரு 10% போட்டா என்ன வரும், 18 வரும். சோ இப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 18 வரும். சோ இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுவோம். சோ 10%, அப்போ ஒரு 80 கிடைக்கும். திருப்பி இந்த வட்டிக்கு வட்டி போட்டோம்னா 88 கிடைக்கும். அப்ப இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுக்கான இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபார் 3 இயர்ஸ்க்கு. புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வட்டிக்கு வட்டி நீங்க போட்டுட்டே இருக்கணும். முதல் வருஷத்துக்கான வட்டிக்கு 2 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும். அதனாலதான் இந்த 80 இந்த 80 போட்டேன். அடுத்து என்ன பண்ணும், 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் 3வது வருஷத்துல ஆட் ஆகும். இப்ப 818 இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தா 880. இது 3 தான் 3 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அப்போ நிறைய ஃபார்முலா நம்ம படிக்க வேண்டாம், ஒரே கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த ராங் டேர்ம் ஃப்ரம் திஸ் சீரீஸ். என்ன கொடுத்துருக்காங்க, 89, 78, 86, 80, 85, 82, 83 தவறான எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா, பாருங்க, ஒண்ணு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும், இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கானு பார்க்கணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டா செக் பண்ணும். இப்படி ஒண்ணு விட்டு ஒண்ணு செக் பண்ணணும். பாப்போமா, பாருங்க, 78க்கு 80க்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2 டிஃபரன்ஸ் இருக்கு. 80க்கு 82க்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா 2 இருக்கு. பட் இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, 89க்கும் 86க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், 3 டிஃபரன்ஸ் வருது. 86க்கு 85க்கும் பாருங்க டிஃபரன்ஸ் என்ன வருது, ஒரு டிஃபரன்ஸ் வருது. 85க்கு 83க்கும் பார்த்தா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, 2 டிஃபரன்ஸ் வருது. எப்பவுமே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா எனக்கு வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸா வருது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதுன்னா மேக்சிமம் மேல இப்ப நம்ம இப்படி பார்த்திருக்கோம்ல, இந்ததோட டிஃபரன்ஸும் கீழே இருக்கிறதோட டிஃபரன்ஸும் மேக்சிமம் சேமா தான் இருந்திருக்கும். பட் இங்க பாருங்க, இதெல்லாம் 2 2 வருது, இங்க மட்டும் பாருங்க இங்க 2 வருது, பட் இந்த 2 வேல்யூ டிஃபர் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா 86க்கு பதிலா 87 வந்திருக்கணும். 87 வந்து டிஃபரன்ஸ் பாருங்க, 89க்கும் 87க்கும் பார்த்தா 2 டிஃபரன்ஸ் வந்திருக்கும். 87க்கு 85க்கும் பார்த்தா டிஃபரன்ஸ் 2 வந்திருக்கும். அப்ப எல்லாமே எனக்கு சேமா வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல 2 வேல்யூ எனக்கு தப்பா வருதுன்னா இது 2க்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் தான் எனக்கு தப்பா இருந்திருக்கும். அப்ப இது 2க்கும் காமனா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா 86. அப்ப ஆப்ஷன் பி 86 அப்படிங்கிறது தான் ராங் நம்பர். ஓகேவா? How many numbers are there between 300 and 600 which are exactly divisible by 7? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்ல இன்னும் சிம்பிளாவும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி கூட்டுத்தொடர் வரிசையில எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 300க்கும் 600க்கும் இடையிலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 300 வந்து பாத்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க, டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்து எந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும் பாருங்க. 301 எனக்கு 7ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் டிவைட் ஆகக்கூடியது 308. இப்படியே இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகும். அடுத்து டிவைட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தா 600 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7ஆல டிவைட் ஆகுது. அப்ப 600க்கு முன்னாடி உள்ளது என்னது, 599 வராது, 598 வராது, எது வரும்னு பாத்தீங்கன்னா 595 தான் வரும். இது மட்டும்தான் 7ஆல டிவைட் ஆகும். ஸோ இது பாருங்க, காமன் டிஃபரன்ஸ் பாருங்க, எல்லா நம்பருக்கும் இடையில காமன் டிஃபரன்ஸ் பார்த்தா 7 தான் வரும். அப்ப இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம். அப்ப எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ என்னோட ஃபார்முலா என்ன வரும்? n is equal to L minus A by D plus 1ங்கிறதா ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஈஸியாக கான்செப்ட்ல இருந்து எப்படி எழுதுறதுங்கிறதெல்லாம் நான் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பாருங்க. ஸோ லாஸ்ட் டைம் என்ன 595 minus 301 divided by common difference எவ்வளோ 7 plus 1. ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? எனக்கு 294 divided by 7 வரும் plus 1. அப்போ என்ன வரும்? 42 plus 1ங்கிறப்ப 43 கிடைக்கும். ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடை வரிசையில போட்டோம்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 600. அதான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்த சின்ன நம்பர் என்ன? 600. ஸோ இப்போ எதால டிவைட் ஆகணும்னு இருக்காங்க? 7ஆல டிவைட் ஆகணும்னு இருக்காங்க. ஸோ அப்போ டிவைடட் பை 7 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்செல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸாக்டா வர ஹோல் நம்பர் வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். டிவைட் பண்ணுவோமா? 7ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? இது 1 டைம். இதை சால்வ் பண்ணோம்னா 8 7s are 56. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 வரும். அப்போ 5 7s are 35. ரிமைனிங் 5 எல்லாம் வந்துடும். அந்த ரிமைனிங்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். எக்ஸாக்டா டிவைட் ஆகிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். இதால கேன்சல் பண்ண வேண்டாம். இது 1 டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 7s are 28. ரிமைனிங் 2 7s are 14. அப்போ இந்த 85ல இருந்து 42 போச்சுன்னா எவ்வளோ வரும்? எனக்கு 43 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர். ஸோ ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிச்சா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல போட்டா கூட நமக்கு ஸ்டெப் அதிகமா இருக்கு. இதுல ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் எ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் ஒன்ஸ் அட் 1 o'clock, twice at 2 o'clock and so on, how many times will it strikes in a day? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்னு கேட்டுருக்காங்க. பாருங்க, 1 o'clock ஒரு டைம் வந்து சவுண்டு கொடுக்குதா, 2 o'clock 2 times, அதே போல 3 o'clock 3 times, அப்படியே இது கண்டினியூ ஆயிட்டே போதான். ஸோ 1 day ஃபுல்லா இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 1 dayக்கு ஃபுல்லா எத்தனை டைம் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? 24 hours இப்படிதானே இதாகுது. 1 o'clock-க்கு 1 time, 2 o'clock 2 time, 3 o'clock 3 time. அப்ப 24 hours-க்கு அப்ப 24க்கு நீங்க 24ன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா கிளாக் வைஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். திருப்பி அகைன் என்ன ஆகும்? திருப்பி 1ல இருந்து 12 வரைக்கும் தான் சுத்தும். 12க்கு அடுத்து 13ன்னு போகாது. நார்மல் நம்ம கிளாக் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 1ல இருந்து 12 வரைக்கும் தான் போகும். அப் டு 12 o'clock 12 டைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆகும். திருப்பி என்ன ஆகும்? 13th ஹவர்னு எடுத்தோம்னா திருப்பி 1 o'clock தான் போகும். அப்போ 1 டைம் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1ல இருந்து அப் டு 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அடுத்து அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம்? 2 times into 1, 2, 3 அப் டு 12 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இன்டூ 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்ப இதை என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாமா? ஸோ இதை எப்படி ஆட் பண்ணலாம்? இது பார்க்க எப்படி இருக்கு? ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இதோட வேல்யூ எல்லாம் காமனா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கா? அப்ப நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலி இதை ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அப்ப எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ 2 into n into n plus 1 divided by 2 அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. அப்படி இல்லையா, இந்த ஃபார்முலா கூட இல்லாமலே நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 12 plus 1. ஸோ இதான் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணும். இது வந்து ஆக்சுவலா என்னது? இதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். 1ல இருந்து 12 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா இதுதான் 12 plus 1 by 2. இதே நம்ம சம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் கூட டோட்டல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். டோட்டல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன அர்த்தம்? 12 தான் டோட்டல் நம்பர்ஸ். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் தான் இங்க ஃபார்முலாவா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் வந்து சம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் இன்டூ n போடுவோம். அதுதான் ஆவரேஜ். எப்பயுமே எப்படி பண்ணுவோம்? ஸோ ஈக்குவலா இருக்கு, எனக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல் தான். ஸோ இதெல்லாமே ஆவரேஜ் கான்செப்ட்லயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 1 to 12 வரைக்கும் இருந்தது. எனக்கு மொத்தம் 2 டைம்ஸ்க்கு வேணும். ஏன்னா 1 o'clockல இருந்து 12 o'clock வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத்தனை டைம் அது சவுண்ட் எடுத்துருக்கோம். திருப்பி அகைன் 1 o'clock இருந்து 12 o'clock கண்டுபிடிச்சாதான் மொத்தம் 24 ஹவர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ அப்ப பாருங்க, ஸோ இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது வந்து 6 டைம். ஸோ 13 into 6 அப்படிங்கிறப்ப 78 கிடைக்கும். அப்ப 2 into 78 அப்படிங்கிறப்ப எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 156 கிடைக்கும்.
அதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்க. From a basket full of eggs, 20% of the eggs were broken and 25% of the eggs were reserved for the guest. The remaining 22 eggs were consumed by the family members. How many eggs were there in the basket? முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது என்று கூடையில் இருந்த மொத்த முட்டைகளினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இது நமக்கு ஃபார்முலா படியெல்லாம் வேண்டாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ இப்போ ஒரு பேஸ்கெட்ல மொத்தமா எக்ஸ் இருக்கு. அந்த டோட்டல் எக்ஸை நம்ம எப்பவுமே எப்படி எடுத்துப்போம்னு சொன்னேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். டோட்டல் எக் டோட்டலா இருக்கலாம், இல்ல பிரின்சிபலா இருக்கலாம், எதையுமே நம்ம 100% எடுத்துப்போம். இதுல எனக்கு புரோக்கன் எவ்வளோ? புரோக்கன் எவ்வளோ? எனக்கு 20%. இது வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துட்றாங்க? ஃபார் கெஸ்ட்டுக்கு 25% கொடுத்துட்றாங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் 100%, அதுல உடஞ்சது 20%, கெஸ்ட்டுக்கு 25% கொடுத்துரும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 100ல இருந்து 45 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 55% வருமா? ஸோ அதாவது இதை ஆட் பண்ணோம்னா 45%. இப்போ 100ல இருந்து 45% போச்சுன்னா எனக்கு 55% கிடைக்கும். இந்த 55% தான் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 22x. ரிமைனிங்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அதான் அந்த 22x. ஸோ அப்போ ரிமைனிங் பர்சன்டேஜா ரிமைனிங் எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 55% 22னா 100% எவ்வளோ? ஸோ கேன்சல் பண்ணுமா? 5 11ஆல கேன்சல் பண்ணலாம். 5 11s 55, இங்க கேன்சல் பண்ணா 2 11s 22. இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 20 டைம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 20 எவ்வளவு வரும்? 14 கிடைக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க 25 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே போல நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.